இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் போராட்டம் வரலாம், பிரச்சனை வரலாம். அந்த பிரச்சனை உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் அவைகளை கட்டுவார். தங்கத்தை நெருப்பில் போடுறதே அதில் இருக்கிற அழுக்கையும் தூசியையும் எரிக்கிறதுக்கு தான், சுத்த பொண்ணா மாத்துறதுக்கு தான். ஆனால் சுத்திகரிப்பு நடக்காத வரைக்கும் தங்கம் அழுக்காக தான் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் உபத்திரவங்களும் பாடுகளும் நம்மளை இன்னும் மகிமையாக விளங்க செய்வதற்காகத்தான், இன்னும் ஆண்டவருடைய பிள்ளைகளை மாற செய்வதற்காக தான். பிரச்சனையும் பாடுகளையும் ஏன் ஆண்டவர் மௌனமாக இருக்கிறாரு? தேவன் எல்லா நேரத்திலையும் மௌனமாக இருக்க மாட்டார். தேவன் மௌனமாக இருக்கிறார்னு சொன்னால் உன்னை உருவாக்குவதற்காக தான், உன்னை உடைக்கிறதுக்காக இல்லை. ஆண்டவரோட சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கி வேலையில் எல்லாரும் குடிக்கிறாங்க, நானும் குடிக்கிறேன். வேலையில் எல்லாரும் லஞ்சம் வாங்குறாங்க, நானும் வாங்குறேன். எல்லாரும் போய் சொல்கிறாங்க, நானும் சொல்கிறேன். எல்லாரும் ஏமாத்துறாங்க, நானும் ஏமாத்துறேன். இல்லை, 10-11 நீங்கள் இருக்கிறதுக்காக அழைக்கப்படலை. நம்ம வேறு பிரிக்கப்பட்ட சந்ததி. 10 பேர் லஞ்சம் வாங்கினாலும் நீங்கள் ஆண்டவருக்கு வைராக்கி மாறுங்க. 10 பேர் பாவம் செஞ்சாலும் உங்கள் இடத்துல நீங்கள் வைராக்கியமாக இருங்க. மனுஷருக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, கர்த்தருக்கு பயப்படுங்க. உபத்திரவத்திலையும் பாடுகளையும் உங்களோட நிற்க போகிறது கர்த்தர் தான், மனுஷங்க இல்லை.